ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 19ஆம் அத்தியாயம். யமுனை நதிக்கரையில் உத்தவர் மற்றும் அவரது தேரை சூழ்ந்த பசுக்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜத்திற்கு திரும்புதல். கோபர்களுடனான அவரது சந்திப்பு. நந்த மகாராஜர் மற்றும் அன்னை யசோதை மற்றும் கோபியர்களுடன் நந்த கோகுலத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை மேல தாளங்களுடன் வரவேற்கிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடனும் நந்த கோகுலத்திற்குள் நுழைகிறார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு பக்தர்களின் வார்த்தைகளை கேட்டதும் தனது பக்தர்களிடம் கருணை கொண்ட அச்சுதன் அவரது வார்த்தைகளை நினைவில் கொண்டு பிரஜத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அனைத்து கடமைகளையும் கண்காணிக்க பலராம சுவாமியை வடமதுரையை விட்டுவிட்டு மணிகள் பதித்த வலைகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளால் அலங்கரிக்கப்பட்ட சூரியனை போன்ற பிரகாசமான தேரில் பகவான் உத்தவருடன் சவாரி செய்யட்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க நந்தகாவ் சென்றார். கோவர்தனம், கோகுலம் மற்றும் பிருந்தாவனம் ஆகியவற்றை தரிசித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனையின் அழகிய கரையை அடைந்தார். பிரஜேஸ்வர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டதும் லட்சக்கணக்கான பசுக்கள் எல்லா திசைகளில் இருந்தும் அவரிடம் ஓடி வந்தன. பாசத்தால் அவற்றின் மார்பகங்களிலிருந்து பால் வழிந்தது. அவை காதுகளையும் வால்களையும் உயர்த்தி சுற்றி திரிந்தன. கன்றுகளும் அவற்றுடன் இருந்தன. அவற்றின் வாயில் புல் துண்டுகள். அங்கே நின்ற பசுக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தன. அவற்றின் வலியும் துன்பமும் நீங்கிவிட்டன. அரசரே, மேகங்கள் தேரை மூடுவது போல அருணனும் இலையுதிர்கால சூரியனும் அதன் குதிரைகளுடன் அதே வழியில் உத்தவரின் விழிகளுக்கு முன்பாக பசுக்கள் அந்த தேரை எல்லா பக்கங்களில் இருந்தும் சூழ்ந்தன. கோபாலரான பகவான் ஸ்ரீஹரி அந்த பசுக்களின் வெவ்வேறு பெயர்களை கூறி அவற்றின் உடல் பாகங்களை தன் கரங்களால் தடவி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பசுக்களின் கூட்டம் தன் அருகில் செல்வதைக் கண்டு ஸ்ரீராமனும் மற்ற பிரஜ குழந்தைகளும் ஆச்சரியம் கொண்டு ஒருவருக்கொருவர் உரையாடத் தொடங்கினர். நண்பர்களே, அந்த காற்றை போல என்றான் மாடு மேய்ப்பவன். வேகமானதும் வெண்கல சங்குகளின் சத்தம் போல் ஒலிப்பதும் நூற்றுக்கணக்கான குதிரைகளுக்கு பொருத்தப்பட்ட அதன் குடம் போன்ற கொடியுடன் 100 சூரியன்களைப் போல அற்புதமானதும் இந்த தேரை பசுக்கள் எவ்வாறு சூழ்ந்துள்ளன. பசுக்களின் மகிழ்ச்சி பிரஜராஜரின் மகனே இந்த தேரில் வருகிறார் என்பதையே குறிக்கிறது. ஏனென்றால் நமது வலது கரங்கள் கூட துடிக்கின்றன. மேலும் நீல தொண்டை பறவைகள் நமக்கு மேலே பறந்து மாலைகளைப் போல விரிந்து பறக்கின்றன. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, உங்கள் மனதில் என்கிறார். இதை எண்ணிக்கொண்டு அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் அங்கு வந்தனர். வந்தவுடன் அவர்கள் தங்கள் நண்பர் மாதவனை சாதாரண மக்கள் தங்கள் இழந்த ஒன்றை காண்பது போலவே கண்டார்கள். அவர்களை கண்டதும் மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே தனது தேரிலிருந்து குதித்து அனைவரையும் முன்னோக்கி அழைத்து வந்து அன்பால் நிரம்பி தனது 2 கரங்களாலும் அவர்களை தழுவினார். தாமரை விழிகளிலிருந்து விழிநீர் வழிய அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அணைத்து கொண்டார். இந்த பூமியில் பக்தியின் மகத்துவத்தை யார் விவரிக்க இயலும்? மிதிலேஸ்வரரே, அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் விழிநீர் மல்க அழத் தொடங்கினர். கண்ணனிடமிருந்து பிரிந்ததால் அவர்கள் மிகவும் கலக்கமடைந்தனர். அவருடன் மீண்டும் இணைந்த பிறகும் அவர்களால் அவரிடம் உரையாட இயலவில்லை. பின்னர் மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீஹரி அன்பாலும் மகிழ்ச்சியாலும் மூழ்கி தங்கள் நண்பர்களுக்கு இனிமையான உறுதி அளித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் இணைந்து உத்தவரை தனது இல்லத்திற்கு அனுப்பினார். செய்தி சொல்ல அனுப்பப்பட்டார். உத்தவர் நந்தகோகுலத்திற்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று கூறினார். கோபிகளில் மிகவும் பிரியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை கேட்டு அனைத்து கோபிகைகளும் அவரை அழைத்து வரச் சென்றனர். பேரி, மிருதங்கம், பதம் போன்ற இனிமையான குரல்களில் ஒலிக்கத் தொடங்கினர். பிராமணர்கள் நிரப்பப்பட்ட கலசங்கள் ஏந்தி வேத மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினர். நந்த மகாராஜர், அன்னை யசோதை, பிரஜா, கில் போன்ற நல்ல பொருள்களுடன்
கலந்த தூபம் மற்றும் அக்ஷத்துடன் வரவேற்க சென்றார். பின்னர் சூரியனைப் போல பிரகாசித்த பகவான் ஸ்ரீ ரிஷபானு தேவர் தனது தேவியான கலாபதி என்று அழைக்கப்படும் கீர்த்திதாவுடன் அங்கு வந்தார். சிந்தூரம் பூசப்பட்ட மணலில் தங்கச் சங்கிலியை அணிந்த ஒரு பைத்தியக்கார யானையை அவர் முன் வைத்தார். நந்த, உபநந்த, ரிஷபானு, முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தை கோப்பர்கள் மகிழ்ச்சியுடன் நகரத்தை விட்டு வெளியேறினர். மலர்கள், புல்லாங்குழல், குஞ்சா மற்றும் மயில் இறகுகள் கொண்ட மாலைகளை ஏந்தி சென்றனர். நரேஸ்வரரை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண ஆவலுடன் இருந்த இடையர் சிறுவர்கள் தங்கள் கரங்களில் புல்லாங்குழல், கைத்தடிகள் மற்றும் கொம்புகளை பிடித்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நந்தனனின் புகழை பாடி தங்களின் மஞ்சள் நிற ஆடைகளை அசைத்து நடனமாடினர். பகவான் ஸ்ரீஹரியின் சுப வருகையின் நற்செய்தியை தனது தோழிகளிடமிருந்து கேட்ட தேவி ஸ்ரீ ராதை படுக்கையிலிருந்து எழுந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு புதிய பத்மினி தனது நறுமணத்தை பொழிவது போல, அதாவது தாமரை மலர் தனது நறுமணத்தை சிந்துவது போல தனது அனைத்து ஆபரணங்களையும் அவர்கள் மீது பொழிந்தாள். மிதிலேஸ்வரரே, 8, 16, 32 மற்றும் 2 குழுக்களின் கோபிகைகளுடன் தேவி ஸ்ரீ ராதை ஒரு அழகான தேரில் ஏறி பகவான் ஸ்ரீதரை காண வந்தார். அரசரின் பிரபுவே, அதேபோல் தங்கள் இல்ல பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு பல நூற்றுக்கணக்கான கோபிகைகள் தங்கள் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை ஏராளமாக அணிந்து அங்கு வந்தனர். அன்பின் காரணமாக அவர்கள் மனதைப் போலவே வேகமாக நகர்ந்தனர். மரங்கள், பசுக்கள், மான்கள் மற்றும் பறவைகள் உள்பட முழு பிரஜ மண்டலமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை கண்டு அன்பால் உற்சாகம் அடைந்தது போல் தோன்றியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தந்தை நந்த மகாராஜரையும் தாய் யசோதையும் தலையில் கரம் கூப்பியபடி வணங்கினார். ஸ்ரீ நந்த மகாராஜர் பல தினங்களுக்கு பின் வந்து தனது மகனை தனது 2 கரங்களிலும் இதயத்திலும் ஏந்தியபடி அவர்களை தண்ணீருக்குள் நீராட்டினர். நீண்ட தினங்களுக்கு பிறகு இன்று ஸ்ரீ நந்த மகாராஜரும் அன்னை யசோதையும் கொண்டிருந்த ஆசையானது நிறைவேறியது. நந்தர், உபநந்தர் மற்றும் ரிஷபானு தேவர் உள்ளிட்ட மூத்த மாடு மேய்ப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தி அவர்களின் ஆசிகளை பெற்ற பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சம வயது நண்பர்களை அரவணைத்து தனது இளைய நண்பர்களின் கரங்களை பிடித்து அவர்களுடன் அமர்ந்தார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி அன்னை யசோதையுடன் இணைந்து நந்த மகாராஜரை யானையின் மீது ஏற்றி தேரில் அமர்ந்து நந்த, உபநந்தர் மற்றும் பசு சமூகத்தினருடன் ஸ்ரீ நந்தராஜ நகரத்திற்குள் நுழைந்தார். நந்தகோனிற்கு நுழைந்தார். அந்த நேரத்தில் தேவர்கள் அவர் மீது மலர்களை பொழிந்தனர். புறவாசினி கோபால் நாலு அவருக்கு சடங்கு செய்யப்பட்ட லாவாவை கிள்ளை கொடுத்தார். பகவான் ஸ்ரீஹரி தங்கள் இல்லத்திற்கு வந்தவுடன் மாடு மேய்ப்பவர்களான கோப்பர்கள் வெற்றி என்ற மங்களகரமான வார்த்தைகளை வெற்றி வெற்றி என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்தனர். அந்த நேரத்தில் துயரமடைந்த மாடு மேய்ப்பவர்கள் மூச்சு திணறிய குரலில் கூறினார்கள், லல்லா, உங்கள் நண்பர் உத்தவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனென்றால் அவர் மாடு மேய்ப்பவர்களின் வாழ்க்கையின் சாராம்சமான தங்களை எங்களுக்கு காட்டினார். அரசரே, ஸ்ரீஹரி பிரஜத்திற்கு திரும்பிய கதையை நான் தங்களுக்கு கூறினேன். நீங்கள் இன்னும் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பகவான் ஸ்ரீஹரியின் இந்த தனித்துவமான தன்மை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகுந்த நன்மை பயக்கும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் அரசர் பகுலாஸ்வருக்கும் நாரத மாமுனிவருக்கும் இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரஜத்திற்கு திரும்புதல் என்ற தலைப்பு கொண்ட 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.